அன்பு, கண்மணி இந்த மாரி விளையாட்டுல வந்து கலந்துக்கினது, அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸஸ் வாங்குனது, எல்லா விஷயத்தையுமே வந்து வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரிய வருது. இதனால எல்லாருமே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. கண்மணிக்கு எதிரானவங்க எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. வெண்லாம் வந்து தாங்கவே முடியல. ச்சே! இப்படி ஆயிடுச்சே! அப்படி அன்பு கூட வந்து இப்படி டான்ஸ்லாம் ஆடுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பாறாங்க. ஸ்வேதா, மயூரி நீங்க ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? நீங்க போயிருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க எப்பவுமே போனதே கிடையாது. அங்க போனா செம்ம போர் அடிக்கும். அதான் நாங்க போல. ஆனா, இவங்க போவாங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு நம்ம சொல்றாங்க. உங்களால தான் இப்படிலாம் நடந்துச்சு. பாருங்க, எந்த மாரி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கண்மணி வந்து இங்கேயே இருந்து அன்பு கூட வாழ ஆரம்பிச்சுடுவா போலருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு மயூரி இன்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட வெண்லாக்கு செம்ம கோவமா இருக்கு. உடனே கண்மணி கிட்ட போறாங்க. உடனே கண்மணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. "ஓ கண்மணி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்றாங்க. உன்கிட்ட எதுவும் எனக்கு பேச வேண்டியது இல்ல" அப்படின்றாங்க. "உன்கிட்ட நான் பேச வேண்டியது இருக்கு. இப்ப வரப்போறியா இப்ப இல்லையான்னோனே, "இங்க பாரு, உன்கிட்ட நான் பேச விரும்பல சொல்ட்டேன்ல. எதுக்காக தொல்ல பண்ற? எனக்கு நெறைய வேலை இருக்கு. நீ வா" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஏன் என்ன கைய பிடிச்சு கைய விடு விடுன்னு சொல்றாங்க கண்மணி. விடவே மாட்டேங்கிறாங்க. கார்டன் கூட்டின்னு போயிட்டு, எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் உன்ன கூட்டின்னு வந்தேன்" அப்படின்னோனே, "இங்க பாரு, என்ன இந்த மாரி வந்து வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஃப்ரெண்டுன்ற உரிமையை என்னைக்கோ நீ இழந்துட்ட. தேவையில்லாம என் என் விஷயத்த தலையிட்டா அப்புறம் நல்லா இருக்காது. நீ தான் தேவையில்லாம என் விஷயத்த தலையிட்டுட்டு இருக்க. நான் என்ன பண்ணேன் உன்ன? என்ன பண்ணியா? அன்பு மனசுல நான் தான் இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் ஓவரா பேசுறேனா? இல்ல நீ ஓவரா பண்றியா? அன்பு கூட டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, ஒரே ரூம்ல தங்குறது, இதெல்லாம் கேவலமா இல்ல உனக்கு? அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து கண்மணி செம்ம கடுப்பாறாங்க. இங்க பார், அன்பு மனசு ஃபுல்லா நான் தான் இருக்கேன். எனக்கு தான் அன்பு கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்லயும் உரிமை இருக்கு. அதே மாரி அன்போட ரூம்லயும் உரிமை இருக்கு. அவர் கூட பழகுறதுக்கு, பேசுறதுக்கு, சிரிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் எனக்கு மட்டும் தான் இருக்கு. உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எப்போ அன்பு மனசுல நீ இல்லையோ, நீ பாட்டுக்கு போயிட்டல்ல, அதோட போயிட வேண்டியதுதானே. இப்ப என்ன வந்து அன்பு வந்து ஒராசி நிக்கிற, அதே மாரி அவர் கூட வந்து டான்ஸ் ஆடுற, பாட்டு பாடுற, அவர் ரூம்ல ஒண்ணா தங்குற, இதெல்லாம் உனக்கு அசிங்கமா, கேவலமா இல்ல? ஏன் இப்படி அலையுற? அப்படின்னோன அப்படியே பலார்ன்னு ஒரு அற விடுறாங்க கண்மணி. அதிர்ச்சி அடைகிறாங்க வெண்ணிலா. உடனே வந்து எவ்வளோ தைரியமா தான் என்னை பத்தி இவ்வளோ கேவலமா பேச? கழுத்த பாத்தியா? தாலி. இந்த தாலியும் அன்பு கட்டினது. இப்பவும் அன்போட பொண்டாட்டி நானு. அவர் கூட தங்கறதுக்கும், அவர் கூட ஒண்ணா இருக்கிறதுக்கும், அவர் கூட எல்லாமே நான் இருக்கிறதுக்கும் எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. ஆனா, அந்த உரிமையெல்லாம் வேணான்னு அவர் மேல கோவமா இருக்கனே தவிர, மத்தபடி அவரோட பொண்டாட்டியா தான் நான் இருக்கேன். ஆனா, எவ்வளோ தைரியமா இருந்தா என்ன பார்த்து கேவலமா நினைப்ப? நீன்னு நினச்சுக்கிட்டியா? அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படுறதுக்கு? நான் அடுத்த புருஷனுக்கு ஆசைப்படல. என் புருஷன் கூட தான் நான் கோவமா இருக்கேன். ஆனா, அத நீ பயன்படுத்தி என்ன வேணாலும் பேசுவியா? எனக்கு என்ன பழைய மாரி வந்து எந்த மூலையும் இல்லன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதனால நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு, இங்க பார், அன்புக்கும் எனக்கும் இருக்கிற பிரச்சனை வேற. ஆனா அதுக்காக நீ பேசுனதெல்லாம் கேட்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் இந்த மாரி கேவலமான பேச்செல்லாம் என்கிட்ட பேசின நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணாலும் அது உனக்கு தேவையில்லாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ தான் சொல்றல, அன்பு உன் மேல வந்து காதலா இருக்காரு. அவர் மனசுல நீ தான் இருக்கன்னு சொல்லிட்டு, அவர்கிட்ட போய் கேளு. என்கிட்ட ஏன்டி கேட்குற? உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு வெண்ணால தாங்கிக்கவே முடியல. ச்சே! எவ்வளோ தைரியமா தான் என்கிட்ட இப்படி பேசுவா? அன்புகிட்ட பேசினா மட்டும் அவர்னா ஒத்துக்கவா போறாரு? இவ இல்லைன்னா கண்டிப்பா அவர் ஒத்துப்பாரு. இவ இருக்கிறதால தானே ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மாக்காக இவகிட்ட ஆசையா பழகுறாரு. முதல்ல இவள இல்லாம பண்றேன். அப்பதான் அன்பு எனக்கு கிடைப்பாரு. இவள இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே வழி இவள தூக்குறது தான். இதுக்கப்புறம் இந்த வீட்ல இவ இருக்கக்கூடாது. அதே டைம்ல இவ இந்த உலகத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க வெண்ணிலா. இங்க வந்து என்ன பண்றாங்க, கண்மணி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அத பார்த்து அவங்க அத்தை வந்து, "கண்மணி என்னாச்சு?" அப்படின்ற மாரி ஆக்ஷன் பண்றாங்க. "நான் என்ன பண்ணுவேன்? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்காக தானே இந்த வீட்ல இருக்கேன். ஆனா அவரு என்கிட்ட நெருங்கி வராரு. என்கிட்ட வந்து பேசுறாரு, பழகுறாரு. நான் அவரு மனசுல வெண்லா வச்சுக்கிட்டு எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும்? இதனால எல்லாரும் என்னை எப்படி பேசுறாங்க தெரியுமா? இதெல்லாம் எனக்கு தேவையா? அந்த வெண்ணிலா என்னன்னா, நான் வேணும்னு தான் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன். சும்மா நாடகம் போடுறேன் அவரு வெறுக்கிற மாதிரி. ஆனா இந்த குடும்பத்தில வாழறதுக்கும், அவரு கூட வந்து ஒண்ணா இருக்கிறதுக்கு தான் நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு என் மேல பழிய போடுறா. இதெல்லாம் எனக்கு தேவையா? எல்லாம் நான் உங்களுக்காக தானே எல்லாம் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து, "இங்க பாருங்க, நான் என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு குணமாகாது போக்கூடாதுன்னு தான் நான் வைராக்கியமா இருக்கேன். ஆனா என் வைராக்கியத்த உடைக்கிற மாதிரியே நெறைய விஷயங்கள் நடக்குது. நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. தாங்க முடியாம வந்து அவங்க அத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல சிவகாமிக்கு.